கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான ஜீவ சமாதி தரிசனம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்குறவங்களும் பார்க்காதவங்களும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களும் எல்லோருமே கோயிலுக்கு தான் போகிறாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற போவாங்க, விசேஷமான கோயிலுக்கு போவாங்க, யாராவது எதாவது சொன்னால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஜாதகம் பார்த்தவங்க அவங்க ஜோதிடர்கிட்ட பார்த்தவங்க அந்த ஜோதிடர்கள் சொன்ன பரிகார கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. விசேஷமான பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கே மனசில் தோன்றக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அமைதியான இடம், ஜீவன் உள்ள இடம், அதுதான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் மறைஞ்சிருக்காங்க. அவங்களாமே இந்த மாதிரி ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. அப்படி ஆக்கப்பட்ட இந்த ஜீவசமாதி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஜீவசமாதி தரிசனம் சாதாரணமாக நீங்கள் போக முடியாது. அந்த ஜீவசமாதி ஆனவங்களுடைய பெயரை நினைத்து நீங்கள் அனுதினமும் விடிகாலை பிரம்மமூர்த்தியிலே நினைத்து வேண்டி கொண்டால் ஒழிய போக முடியாது. சில பேருக்கு ஒரு நாளே கொஞ்சம் போகிறது சந்தர்ப்பம் கிடைச்சிரும். சில பேர் தொடர்ந்து முயற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும். நிறைய செலவுலாம் கிடையாது. போய் அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், பெரிய பெரிய வழிபாடு பண்ணணும், ஹோமம் வளர்த்து பண்ணணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜீவசமாதி தரிசனாலே பெரும்பாலும் அமைதியாக அங்கே போய் அந்த மகானுடைய பேரை சொல்லி மனசில் நினச்சிட்டு வந்தாலே போதும். ஊதுவத்தி இருந்தால் 2 ஊதுவத்தி போக அவ்வளோதான். வாழைப்பழம் பழங்கள் பிடிக்கும், பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், ஊதுவத்தி கொய்த்து வைக்கலாம். இப்போலாம் நிறைய ஜீவசமாதிகளில் பிரபலமாகிட்டு வந்துட்டுருக்கு. அங்கே பணிபுரியவங்களாம் இருந்து இப்போது நல்லா பக்தர்களுக்கு வழிகாட்டுறாங்க. அது மாதிரிலாம் இப்போது வசதிகள் நிறைய வந்துடுச்சு. அதனால் நீங்கள் தாராளமாக போயிட்டு வழிபட்டு வரலாம். அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும். அதுக்காக தான் இந்த 12 ராசிக்கு உண்டான ஜீவசமாதி தரிசனத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இதை நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடு விட்டுடக்கூடாது. அதை நம்ம ஒரு குருவாய் அவரை ஏற்றுக்கிட்டு அந்த போயிட்டு வந்தோம்னா அது தொடர்ந்து அவரை நினச்சிக்கிட்டு வீட்லேயும் வழிபட்டு வரணும். அதை பற்றி அதில் விளக்கமாக விரிவாக சொல்ல போகிறேன். அதெல்லாம் கேட்டு தந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜீவசமாதி தரிசனம் போல் ஒரு தரிசனம் கண்டிப்பாக கிடைக்காது. அது கிடைத்து விட்டால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைச்சி எல்லா நலமும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்து. இப்போ அந்த ஜீவசமாதி தரிசனம் பற்றி 12 ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். சிம்மராசிக்காரன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் இதில் பிறந்தவங்க. அது இல்லாமல் சிம்ம லக்னம். நான் சொல்லக்கூடிய இந்த வகையில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே நான் சொல்லக்கூடிய இந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும். பரிகாரம் பண்ணி நடக்கலை, கோயிலுக்கு போய் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு நான் சொல்லிட்டு வரேன். அப்போ இந்த சிம்மராசிக்காரங்க போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா சென்னை சுற்றி உள்ள ஜீவசமாதி தரிசனம் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் சென்னை கிண்டி ரயில் நிலையம் அருகில் கிண்டியில் கிண்டி எஸ்டேட் சொல்லுவாங்க. இந்த கம்பெனிகள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அதுன்னு எஸ்டேட் சொல்லுவாங்க. அந்த எஸ்டேட் பக்கத்தில் சாங்கு சித்தர், அவர் பேர் சாங்கு சித்தர் என்று அழைக்கப்படுகின்ற சிவலிங்க நாயனார் அப்படின்றத அவர் அந்த மகான் அவர் அங்கே வாழ்ந்துட்டு மறைஞ்சிருக்கார், ஜீவசமாதி ஆயிருக்கார். அதை நீங்கள் தரிசிட்டு வரலாம். அவரை நீங்கள் போகக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு போகணும். சிம்மராசியில் போனதுனால ஞாயிற்றுக்கிழமைக்கு போயிட்டு வணங்கிட்டு வரலாம். அது இல்லாமல் பொதுவாக வணங்கக்கூடிய பௌர்ணமி, அமாவாசை, வாரங்களில் வர குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, இது மாதிரி நாளில் வழிபட்டு வரலாம். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு அங்கே போயிட்டு வந்தால் உடல்நிலை தீரும், உத்தியோகம் கிடைக்கும், வருமானம், உடல்நிலை 2மே சரியாக போவாங்க. அப்பேற்பட்ட விசேஷமான சித்தராக சொல்லப்பட்டிருக்கார் அவர். அது அங்கே போயிட்டு நீங்கள் ஊதுவத்தி வாங்கிட்டு போய் கொள்ளலாம், கொய்த்து வச்சுட்டு வணங்கிட்டு வரலாம், தியானம் பண்ணிட்டு வரலாம், பழங்கள் வாங்கிட்டு போகலாம். இது இல்லாமல் அவருக்கு அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து வீட்டில் பிரம்மமுகூர்த்தத்தில் அவர் பேரை சொல்லி ஓம் சாங்கு சித்தர் பெருமானி போற்றி அப்படி தான் 108 தடவை சொல்லிட்டு வரலாம். ஜெபமாலை வச்சு சொல்லலாம், சாதாரணமாக சொல்லலாம். ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு வணங்கிட்டு வரணும், ஊதுவத்தி கொய்ச்சி வச்சுட்டு வரலாம், பழங்கள் வச்சுக்கலாம் நைவேத்தியத்துக்கு. அவர் மானசீகமாக நினச்சி வணங்கிட்டு வரலாம். அவர் படம் கிடைக்கா பாருங்கள், இல்லைன்னா மனுஷன் இருக்கலாம். இப்போது சமீபத்தில் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அங்கே வேலை நடந்துட்டுருக்கு, பெருசாக கட்டிட்டு வராங்க. அதனால் நீங்கள் அங்கே போய் விசாரிச்சுட்டு தரிசனம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா எப்போது அது கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்றது கேட்டுக்கிட்டு வந்துடுங்க. அதனால் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தான் அந்த சாங்கு சித்தர் என்கிற சிவலிங்க நாயனார் பற்றி சொல்லியிருக்கேன். அவர் ஜீவசமாதி தரிசனம் வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அவரை பேரை நினச்சிட்டு வந்தாலே போதும். அதுக்கப்புறம் நான் சொன்னபடி இந்த கோரிக்கை ஒரே கோரிக்கை தான் இருக்கணும். அது முடிஞ்சப்பறம் அடுத்த கோரிக்கையில் வச்சுக்கலாம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும். உங்களுக்கு பெரும்பாலும் சிம்மராசியில் போனவங்களுக்கு அங்கே உத்தியோகம் போனவங்களுக்கு உத்தியோகம் கிடச்சிருக்கு. நிறைய நோய் நொடி இல்லாதவங்களுக்கு
ரொம்ப நாட்பட்ட நோயாக உள்ளவங்க போனவங்களுக்குலாம் தீர்ந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. அது இல்லாமல் எல்லா சுபகாரியங்களுமே நடக்கும். திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் எல்லாமே அங்கே நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நீங்கள் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த சென்னை கிண்டிக்கு ரயில் நிலையம் அருகில் உள்ள எஸ்டேட் பக்கத்தில் இருக்கிற சாங்கு சித்தர் என்கிற சிவலிங்க நாயனார் இந்த ஜீவசமாதி தரிசனம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் பிரகாசம் அடைஞ்சு நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.